குருதேவா, சிவன், விஷ்ணு, தேவிமாரோட எல்லாத்தோட கதைகளும் இருக்குது. ஆனால் பிரம்மாவை பற்றி என்ன கதை இருக்குதா குருதேவா? பிரம்மனை பத்தி கதை நிறைய இருக்குது. இருக்குதா? நிறைய இருக்குது கதைகள் பிரம்மனை பத்தி. இருக்குதா? எல்லார பத்தி கதைகள் இருக்கு. பிரம்மனை பத்தி கதை இருக்குது, புரியுது இல்லையா? சிவனை பத்தி கதை இருக்குது. அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கிறேன் புக்கு. பிரம்மாவோட ஒரு கதை மாத்திரம் படிச்சது இல்லை. பிரம்மனோட கதை படிக்கல இல்லையா? இப்ப பிரம்மனோட கதை வேணும் என்னன்னு சொல்லிட்டு இல்லையா? பிரம்மன் சொன்ன ஞானம், புரியுது இல்லையா? பிரம்மன் சொன்ன ஞானம், அந்த ஞானத்துக்கு அது எப்படின்னு சொல்ல முடியாது. ஞானம், புரியுது இல்லையா? நாள் போக போக போக, புரியுது இல்லையா? ஒவ்வொரு மணி போக போக போக, ஒவ்வொரு நிமிஷம் போக போக போக, ஒவ்வொரு நிமிஷத்துல ஞானம் வளர்ந்துட்டே போகும். அத பத்தி என்னத்த கதை சொல்றது? புராணத்துல நிறைய கதை சொல்லிருக்காங்க, புரியுது இல்லையா? பிரம்மனாலதான் இந்த உலகம் சிருஷ்டியாச்சு, புரியுது இல்லையா? விஷ்ணுனாலதான் இந்த உலகம் காப்பாத்துறதுக்காக விஷ்ணு வந்திருக்காங்க சொல்லிட்டு, இந்த உலகத்துல வந்த மக்களுக்கெல்லாம் மோட்ச கொடுக்கறதுக்காக சிவனை கும்பிடுறாங்க, புரியுது இல்லையா? சிருஷ்டி பண்றது பிரம்மம், புரியுதா? எல்லாரையும் காப்பாத்தி வைக்கிறது விஷ்ணு. இந்த உலகத்துல வாழணும்னு சொன்னா, இல்லற வாழ்க்கையில நல்லபடி வாழணும்னு சொன்னா, விஷ்ணுவோட ஆசீர்வாதம், விஷ்ணுவோட சேவை ரொம்ப முக்கியமான விஷயம், புரியுது இல்லையா? அதே மனித பிறவிய உணரணும். நாங்க எதுக்காக வந்திருக்கோம் இந்த உலகத்துக்கு, இந்த பிறவி எதுக்காக கிடைச்சிருக்குது, இந்த பிறவியில் இருக்கிற உண்மை என்ன, எதுக்காக இந்த உருவம், எதுக்காக நான் இப்படி இருக்கிறேன், எதுக்காக நான் கல்யாணம் பண்ணேன், எதுக்காக நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன், ஒவ்வொரு நிமிஷமும் எதுக்காக நான் எதுக்காக பிறவி எடுத்திருக்கிறேன், எதுக்காக இந்த ஜென்மம் சொல்லக்கூடிய விஷயம் அவனுக்குள்ள எப்ப வருதோ அன்னைக்கு அவனுக்கு அந்த சிவனுக்கிட்ட போறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். நல்லபடியா வாழ்றதுக்காக விஷ்ணுவோட அனுகிரகம் வேணும், புரியுது இல்லையா? இந்த வாழ்க்கைன்னு சொன்ன என்ன, இந்த பிறவின்னு சொன்ன என்ன, எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சிவனுடைய அனுகிரகம் வேணும், புரியுது இல்லையா? அந்த சிவன் சொன்னா குரு, புரியுது இல்லையா? அந்த விஷ்ணு சொன்னா குரு, அந்த பிரம்மன் சொன்னா குரு, புரியுது இல்லையா? சிருஷ்டின்னு சொன்ன என்னது, அது நாங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். மனசுல உண்டாகக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, நம்ம மனசுக்குள்ள தாட்ஸ், எண்ணங்கள், இந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, இந்த எண்ணங்கள் தான் நமக்குள்ள உதயமாகிறது, அதான் சிருஷ்டி ஆகுது. உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு அது வேணும்னு சொன்னா நீங்க அதை செய்வீங்க. எனக்கு இன்னைக்கு கீரை குழம்பு சாப்பிடணும்னு சொன்னா கீரை குழம்பு சாப்பிடுவீங்க. அது உங்களுக்குள்ள உருவான விஷயம், புரியுது இல்லையா? சிருஷ்டி இது யாருக்கும் தெரியாத சிருஷ்டி. இந்த சிருஷ்டில தான் நாங்க நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போறோம். நம்மளோட வாழ்க்கையை இந்த சிருஷ்டில தான் நாங்க கொண்டு போறோம். ஒவ்வொருத்தன் மனிதன், எல்லாரும் மனிதன், ஜீவராசிகள் எல்லாருமே நமக்கு உள்ளுள்ள, நம்ம உள்ளுக்குள்ள ஆகக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அதனாலதான் அவனோட வாழ்க்கை இருக்குது. அதனால சொல்றேன், உள்ளுக்குள்ள நல்ல எண்ணங்கள் உருவாச்சுன்னா, எனக்கு கோயிலுக்கு போகணும், எனக்கு முன்னோர்களோட சேவை செய்யணும், ஒரு குரு சேவை செய்யணும், ஒரு படிப்பில்லாதவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும், புரியுது இல்லையா? இதெல்லாம் நல்ல எண்ணங்கள். எல்லாரும் பார்க்கும்போது குனிய கத்துக்கணும், பணிவு இருக்கணும், புரியுது இல்லையா? அந்த பணிவு இருந்ததா நமக்கு இந்த உலகத்துல ஏதோ ஒரு நல்ல நிலை கிடைக்கும். ஒரு நம்பிக்கை இருக்கணும், பாசமா இருக்கணும், சரணாகதி இருக்கணும், புரியுது இல்லையா? ஒருத்தரை பார்க்கும்போது
அதனால சொன்னாங்க அன்பே சிவம். அந்த அன்பு ஒண்ணு இருந்த போதும். அந்த அன்பு நிறைஞ்ச அன்பா இருக்கணும். அந்த அன்புக்குள்ளே எந்த கல்மஷமும் இருக்கக்கூடாது, எந்த கெடுதலும் இருக்கக்கூடாது, நல்ல விஷயம்தான் இருக்கணும், எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அன்பு புரியுதா? ஒரு விஷயம் இத்தனை சொன்னது இருக்கு இல்லையா, இது எல்லாமே பிரம்மதான்னு சொல்றது. இது ஞான வழியில சொன்ன போனா இதுக்கு பிரம்மான்னு சொல்றது. ஞான மார்க்கத்துல போறாங்க இல்லையா, இந்த கடவுளை பார்க்கணும், என்ன நான் உணரணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த வழியில போறாங்க இல்லையா, இவங்களுக்கு பிரம்மன் சொன்னா இத்தனை சொன்னதெல்லாம் பிரம்மன் தான். புராணத்துல பிரம்மனுடைய கதை நிறைய சொல்லியிருக்காங்க. புரியுது இல்லையா? நிறைய சொல்லியிருக்காங்க. அது எப்படி வேணாலும் படிக்கணும். புரியுது இல்லையா? எத்தனையோ புக்ல இருக்குது அந்த கதைகள். பிரம்மன் மகளை கல்யாணம் பண்ணான்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. புரியுதா? புராணத்துல பிரம்மன் யாரு கல்யாணம் பண்ணா? தன் மகளை கல்யாணம் பண்ண. சரியோ? அப்பா மகளை கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது. இது புராணத்துல சொல்லியிருக்காங்க. அதுல பிறந்ததுதான் நாரத மகர்ஷி. புரியுது இல்லையா? அதனால அவருக்கு மானச புத்திரான்னு பேர். மானச புத்திரான்னு சொன்னா மனசாலே உருவானவன். எதுக்காக நாரத மகர்ஷி உருவானா அங்கே? இது புராணம். புரியுது இல்லையா? சரஸ்வதி மகள். அப்ப எப்படி மகளை கல்யாணம் பண்ண முடியும்? அப்பனுக்கு மகளுக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும்? இல்லையா? இதுதான் உண்மை. இது பிரம்மன் சொன்னா எனர்ஜி. புரியுது இல்லையா? சக்தி, ஆண் சக்தி. புரியுது இல்லையா? அங்கே சரஸ்வதி சொன்னா அது ஒரு சக்தி. புரியுது இல்லையா? அது பெண் சக்தி. ஆணு பெண்ணு ரெண்டு இந்த அணுக்கள் சொல்லுவாங்க இல்லையா? அணுக்கள். இந்த பெண் அணு ஆணு அணு ரெண்டு அணுகள் நல்ல எண்ணத்துல ஒன்னு சேரும் போது அதுல நல்ல எண்ணம் இந்த உலகம் முழுவது பரவுதுன்னு சொல்றதுக்குதான் நாரதர். அதனாலதான் நாரதர் பூலோகம், கைலாசம், வைகுண்டம் எல்லா இடத்துக்கு போறாங்க. அப்ப நல்ல எண்ணங்கள் அங்கே சிருஷ்டியாகணும். அப்ப அங்க மகள்னு சொன்னாங்க. யாரு? சரஸ்வதி மகள்னு சொன்னார் இல்லையா? அந்த மகள் சொன்ன என்ன தெரியுமா? அந்த மகள் சொன்னதான் மனசு. புரியுதா? மகள்னு சொன்ன மனசு. அந்த மனசு இந்த பிரம்மன் என்ன பண்ண தெரியுமா? இந்த பிரம்மன் சொன்ன ஞானம். புரியுது இல்லையா? இந்த ஞானத்துக்கு இந்த நல்ல ஞானம் அடையணும்னு சொன்னா, பெரிய ஞானியாகணும்னு சொன்னா, இந்த மனசு இருக்கு இல்லையா, அது நம்ம ஆத்மத்துக்கிட்ட ஒட்டி இருக்கணும். ஆத்மத்துக்கிட்ட அது லயமாகணும். மனசு உள்முகமாகணும். புரியுது இல்லையா? இந்த பெண்ணுன்னு சொன்ன மாயன்னு சொல்றது. புரியுது இல்லையா? அந்த மகள்னு சொன்னது எதுக்காக சொன்னா, அந்த ஏஜ் இருக்கு இல்லையா, அந்த ஏஜுக்கு என்ன சொல்றது தமிழ்? அந்த வயசு. அந்த வயசு. புரியுது இல்லையா? இந்த மக்கள், அந்த மகளோட வயசு இருக்கு இல்லையா, எப்பவுமே ஒரே இடத்துல நிக்காது. அது ஓடிட்டே இருக்கு. அதை நாங்க கட்டி பிடிச்சிட்டா, கட்டி உள்ளுக்குள்ள போட்டு பூட்டி வச்சா வெளியே போகாது இல்லையா? வெளியே போகுமா? போகாது. அத பாட்டுக்கு நாங்க விட்டா அது வெளியே ஓடிடும். அதுதான் மனசு. மனசுன்னு சொன்னா அந்த மனசுக்கு சொன்னது என்ன சொன்னா மகளும் சொல்லி. மகள் சொன்னா குழந்தை இல்லையா? பிரம்மனுடைய மகள் தான் சொல்றது இல்லையா? பிரம்மனுடைய மகள் சொன்னா பிரம்மனுடைய குழந்தை, அந்த பெண் குழந்தை. புரியுது இல்லையா? இது நாங்க கொஞ்சம் சூக்ஷ்மமா நாங்க புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. அந்த மகள் சொன்னா ஒரு இடத்துல நிக்காது, ஓடிட்டே இருக்கும். புரியுது? அது மனசு ஓடிட்டே இருக்கும். அப்ப அந்த மனசை நாங்க கட்டி பிடிக்கிறோம் இல்லையா, அது நாங்க மனசு கிட்ட கல்யாணம் பண்ணோம் அர்த்தம். கல்யாணம் பண்ண பிறகு மனைவி எப்படி இருக்கணும்? கணவன் சொன்ன மாதிரிதான் கேட்கணும். புரியுது இல்லையா? கணவன் என்ன சொல்றோ அதுதான் வேத வாக்கியம். அந்த கணவன் சொன்ன மாதிரி ஒரு மனைவி இருந்தா,
புரியுது இல்லையா? அங்கே சிருஷ்டியாக கூடியது 2 பேருக்குள்ளேயும் நல்ல எண்ணங்கள் இருந்தா. சொன்ன புரியுது உங்களுக்கு? மனசுல நல்ல எண்ணம் இருக்கணும், ஆன்மத்திலயும் நல்ல எண்ணங்கள் இருக்கணும். புரியுது இல்லையா? ஏன் சொன்ன, இந்த மனசு வெளியே போகுது. இது மனசு வெளியே போகுது. இது என்னத்தான் நீங்க கட்டி போட்டாலும் இந்த மனசு வெளியே போகுது. அப்ப ஆன்மத்துல நல்ல எண்ணங்கள் உருவானா அந்த ஆன்ம மூலமா இந்த மனசுக்கு அது சொல்லுது. எது சொல்லுது? அது நீ நல்லது செய், நல்லது செய், நல்லது செய்யணும். அது உள்ளுக்குள்ள ஆன்ம சொல்லுது. நீ ஒரு குரு கிட்ட போ, நீ ஒரு கோயிலுக்கு போ, நீ ஒரு அநாதாசிரமத்துக்கு போ, நீ ஒரு வயசானவரை போயிட்டு சேவை செய். இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் எல்லாம் சொல்லுது. புரியுது இல்லையா? மனசு வெளியில ஓடும்போது நல்ல எண்ணத்துல ஓடட்டும். அது ஓடியே தீரும். அது கட்டி போட முடியாது. இந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ருஷிமுனிவர்களும் முன்னோர்களும் என்ன சொன்னா, அந்த மனசை சுத்த பண்ணு. புரியுது இல்லையா? அந்த சுத்த மனசுலதான் பேசு, அந்த சுத்த மனசுலதான் பாரு, அந்த சுத்தமான அந்த மனசுல உன்னுடைய ஆன்மத்துக்கிட்ட போய் சேரு. அப்ப உன்னுடைய ஆன்மத்துக்கிட்ட அந்த மனசு போய் சேரும் போது இந்த வெளியே போகக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ஓடக்கூடிய விஷயம் எல்லாம் நின்றுடும். அப்போ அது முக்தி அடையும், அது மோட்சத்தை போய் சேர்ந்துடும். அந்த மனசுன்னு சொல்லக்கூடியது ஆசை. அந்த ஆசைன்னு சொல்லக்கூடியது இந்த உலகத்தில் இருக்கிற கர்மங்கள். புரியுது இல்லையா? நாங்க செய்யக்கூடிய எல்லா கர்மங்கள் இருக்கு இல்லையா, இந்த கர்மங்களுக்கு பேர் ஆசைன்னு சொல்லு. புரியுதா? ஆசை உருவாகிறதுக்கு ஒரு கர்மம் வேணும் இல்லையா? அந்த கர்மம் இல்லாம எதுவும் இல்லையே. சொல்றது புரியுதா? அப்ப இதெல்லாம் நாங்க உணரும் போது பிரம்மன் சொன்ன என்னன்னு சொல்லி புரியும். பிரம்மன் சொன்ன என்ன தெரியுமா? காத்து, வாயு. இதுக்குதான் பிரம்மான்னு சொல்றேன். அது பிடிக்க முடியாது. புரியுது இல்லையா? ஆனா மனிதன் உடம்புக்குள்ள தன்னால கொடுத்திருக்காங்க, பிடிக்கிற சக்தி கொடுத்திருக்காங்க. அது உள்ள இருந்து பிடிக்க முடியும், வெளியில யாராலையும் பிடிக்க முடியாது. புரியுது இல்லையா? அப்போ நம்ம உடம்புக்குள்ள காத்து இருக்குது இல்லையா, அது எப்படி நிக்கிறது? உடம்புக்குள்ள இத்தனை ஓட்டங்கள் இருக்கும் போது அது எப்படி உள்ளுக்குள்ள ஸ்டோரேஜ் ஆகுது இல்லையா? வாயில ஒரு பெரிய ஓட்டை இருக்குது, மூக்குல 2 ஓட்டை இருக்கு, கண் பார்வையில நமக்கு தெரியாம போகுது, காதுக்குள்ள போகுது, மூத்த துவாரத்துல போகுது, எல்லாத்திலும் போகுது, வெளிக்க போகும்போது போகுது, எல்லாத்திலும் போகுது இல்லையா? அப்ப அந்த காத்து எப்படி நின்றுச்சு உள்ள? இதை பற்றி நாங்க கொஞ்சம் உணரும் போது நமக்கு பிரம்மான்னு சொன்ன புரியும். புரியுது இல்லையா? பிரம்மா. விஷ்ணு சொன்ன என்ன தெரியுமா? நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற தண்ணி, அதுதான் விஷ்ணு. விஷ்ணு சொன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற தண்ணி. மனிதனுடைய உடம்புக்குள்ள 70% தண்ணி இருக்குது. அதுக்குதான் விஷ்ணுன்னு சொல்றது. புரியுது இல்லையா? சிவான்னு சொன்ன அதான் நம்ம உள்ள இருக்கிற ஜோதி, நம்ம உள்ள இருக்கிற ஜோதி, அதுதான் சிவம். இந்த 3 கூடதான் இருக்கணும். இது 3 கூடதான் இருக்கணும். இது கூடதான் இருக்கும். இது தனித்தனி இல்லவே இல்லை. இது பிரியவே பிரியாது. புரியுது இல்லையா? ஒரு மூல சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்திக்குள்ளது 3 இருக்குது. அதனாலதான் இந்த உலகமே உருவாச்சு, இந்த பிரம்மாண்டமே உருவாச்சு. இந்த 3 ஒண்ணுக்கொன்னு அதோட சக்தியை ஜாஸ்தி பண்ணும்போது, காத்தோடைய சக்தி காத்து, நெருப்போட சக்தி நெருப்பு, தண்ணியோடைய சக்தி தண்ணி, அதோட சக்தியை ஜாஸ்தி பண்ணும்போது இந்த பிரம்மாண்டமே உருவாச்சு. அது இது எங்க இருக்குது? விந்துக்குள்ள இருக்குது. புரியுது இல்லையா? விந்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் அது இந்த உலகத்தோட, இந்த பிரம்மாண்டத்தோட மூலமான விஷயம். புரியுது இல்லையா? அதுக்குதான் திருச்சிற்றம்பலம் சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். புரியுது இல்லையா? திருச்சிற்றம்பலம் சொன்னா இந்த உலகத்துல எத்தனை ஜீவராசிகள் இருக்குது, இந்த பிரம்மாண்டத்துல எத்தனை ஜீவராசிகள் இருக்குது, எங்கெங்கெல்லாம் போய் சேரணுமோ அங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டு
நீ உண்மையா இருந்தா அந்த திருச்சிற்றம்பலம் சொல்லக்கூடிய விஷயம் அது அந்த விந்துல போய் உன்னை சேர்த்து வச்சிடும் சொல்லி நம்ம முன்னோர்கள் ருஷிமுனிகள் சித்தர்கள் சொன்ன சத்தியவாக்கு. இது அவங்கவுங்க நம்பிக்கைக்கு சேர்ந்த விஷயம். புரியுது இல்லையா? இதெல்லாம் உணர்றது இருக்கு இல்லையா, இதுக்கு பிரம்மான்னு சொல்றது. பிரம்மன் அங்க புராணத்தில் இருக்கிற கதை நிறைய இருக்கு, அது எனக்கு சொல்ல தெரியாது அந்த கதையாக. அந்த கதையை நாங்க எப்படி உணர்றோமோ, நாங்க எப்படி ஏத்துக்கிறோமோ, அதுக்கு மேல அந்த கதையோட எல்லா ரகசியங்களும் நமக்கு புரியும். அதெல்லாம் மனிதனுடைய உடம்புக்குள்ள இருக்கிற விஷயங்கள். புரியுது இல்லையா? இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா, இந்த தேவார தேவதைகள், இதெல்லாம் நமக்கு உள்ள இருக்கிற சக்திகள். புரியுது இல்லையா? அதெல்லாம் அந்த கதையில என்ன இருக்குன்னு சொன்னா, இந்த உலகத்துல நடக்க போற அத்தனை உண்மைகள் கால ஞானம் தான் அதுக்குள்ள இருக்குது. ராமாயணம் ஆகட்டும், மகாபாரதம் ஆகட்டும், சிவபுராணம் ஆகட்டும், எந்த புராணமாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு சேர்ந்த விஷயம். அதெல்லாம் காலஞானம். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா அந்த கதையை உங்களை வாழ்க்கையில நீங்க உணரணும். புரியுது இல்லையா? அப்ப உங்களுக்கு தெரியும். உங்க சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அந்த விஷயத்த நீங்க பார்க்கணும், அந்த கதையை படிக்கணும். மகாபாரத கதையை படிக்கணும், ராமாயண கதையை படிக்கணும், இந்த சிவா புராணம் படிக்கணும், தேவி பாராயணம் பண்ணணும், தேவி புராணம் படிக்கணும், எல்லாம் படிக்கணும். படிச்சுட்டு நாங்க நமக்கு உள்ளுக்குள்ள அது கொண்டு போகும்போது வெளியில இருந்து பார்த்தா அது கதைதான். அந்த கதையை நாங்க எப்ப உள்ளுக்குள்ள கொண்டு போறோமோ அப்ப மனிதனோட வாழ்க்கை, இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குது, இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது சொல்லக்கூடிய விஷயம் அதுக்குள்ள சூஷ்மமா அடங்கிருக்கு. புரியுது இல்லையா? அது அந்த காலத்துல சொல்றதுக்கு வேற வழி இல்லை. புரியுது இல்லையா? இந்த மனிதருக்கு இத்தனை அறிவு இல்லை. அப்ப அறிவு இருக்கிறவன் எப்படி சொல்றது? அவனுக்கு எப்படி அறிவு இருக்குது அப்படிதான் சொல்ல முடியும். புரியுது இல்லையா? அப்ப அவனுக்கு அந்த அறிவு உள்ளுக்குள்ள போகணும்னு சொன்னா, அது அவனுக்குள்ள நிக்கணும்னு சொன்னா, கண்ணுக்கு தெரியாத விஷயத்தோன்னு சொல்லணும். கண்ணுக்கு தெரியாத விஷயம் சொன்னா என்ன? நம்ம முன்னோர்கள் யோசனை பண்ணும்போது கடவுள்னு தெரிஞ்சிடும் அவனுக்கு. புரியுது? அது கண்ணுக்கு தெரியாது, அது யாராலையும் பார்க்க முடியாது. புரியுது இல்லையா? கண்ணுக்கு தெரியாத மேலே ஆசை ஜாஸ்தி தான் நல்லா இருக்கும். கண்ணுக்கு தெரிஞ்ச இவ்வளவுதானா, இவ்வளவுதான், இது எப்பவுமே இப்படிதான், இது இப்படிதான் இருக்குது, இது இவ்வளவுதான். கண்ணுக்கு தெரிஞ்ச இல்லையா? கண்ணுக்கு தெரியாம இருந்தா எப்படி இருக்கும், எப்படி இருக்கிறா இல்லையா? ஐயோ ஒரு தடவை பார்க்கணுமே, அதுக்கு பயங்கரமான சக்தி இருக்குதாமே, அது உலகத்தை ஆட்டி வைக்குதாமே, என்ன அது, அது எப்படி பார்க்கறது, அது நமக்குள்ள இருக்குதாமே. உண்மைதானே? அதை பத்தி யோசனை பண்ண போகும்போது அந்த எண்ணம் தானே வருது. அப்ப நமக்குள்ள அந்த சக்தி இருக்கும்போது சொல்லும் போது அதை பத்தி ஆசைப்பட்டவர், அந்த சக்தியை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைப்பட்டவருக்கு இருக்கு இல்லையா, அவனுக்கு உள்ளுக்குள்ள போக முடியும். இந்த சக்தியை தெரியல, ஆனால் அவனுக்கிட்ட ஒரு நல்லது செய்யணும், வேற வழி இல்லை. அவனுக்கு எப்படியாவது அது உணத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு புராணத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணாங்க நம்ம முன்னோர்கள். ஞானிகள், யோகிகள், ருஷிமுனிகள், தபஸ்விகள், இவரெல்லாம் இந்த ஒரு புராணத்தை தயார் பண்ணது எதுக்காக, இதெல்லாம் உருவாக்குனது எதுக்காக சொன்னா, இது எல்லாருக்குள்ள அப்படியே இருக்கணும். இது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் சொன்னா, அது என்னத்தை எழுதிருக்குன்னு சொன்னா, நமக்கு உள்ள என்னென்ன நடக்குது அந்த உணர்வுகளை தான் அங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. புரியுது இல்லையா? நமக்குள்ள என்னெல்லாம் இருக்குது, அதனாலதான் நம்மளால நம்ப முடியுது. ஆமா உண்மைதான், அவங்க சொன்னது உண்மைதான், இவங்க சொன்னது உண்மைதான் நாங்க நம்புறது எப்படி தெரியுமா? நமக்குள்ள இருக்கு இல்லையா, அவங்க சொல்றது சரின்னு ஆகுது. பாத்தீங்களா? அவங்க சொல்றது நமக்குள்ள சரின்னு ஆகுது. சரின்னு ஆகுது எப்படி? நமக்குள்ள அந்த உணர்வுகள் இருக்குதுனால. அதனால அது அங்க தப்புன்னு சொல்லவே முடியாது. புரியுது இல்லையா? அதே மாதிரி பிரம்மனுடைய கதை நிறைய இருக்குது. பிரம்மன் சொன்ன ஞானம். புரியுது இல்லையா? இதை நீங்க கொஞ்சம் உங்களுக்குள்ள நீங்க உணரும் போது உங்களுக்கு அந்த பிரம்மன் சொன்ன என்னன்னு புரியும். புரியுது இல்லையா? அதனால பிரம்ம ஞானின்னு சொல்லுவாங்க இல்லையா?
சில பேர் மகான்கள் யோகிகளுக்கு சொல்லுவாங்க பிரம்ம ஞானி. புரியுது இல்லையா? பிரம்மன் சொன்ன ஞானம் சொன்ன உலகத்துல எல்லா ஞானத்தமா ஏதோ ஒரு வகையில புரிஞ்சு வச்சிருக்கிறான். அவன்கிட்ட என்ன விஷயம் கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் இருக்குது. அவன்கிட்ட என்ன விஷயம் கேட்டாலும் அதுக்கு ஒரு செயல் இருக்கும், அதுக்கு ஒரு வழி காட்டுவான். புரியுது இல்லையா? புரியுதா? வேற என்ன வேணும்? நல்லா இருக்கும். திருச்சிற்றம்பலம். குருவே சரணம்.